குழந்தைங்க கேக் கேட்டால் பேக்கரிக்கு போகாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் இந்த கேக் ரெசிபியை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் 1 கப் ரவை சேர்த்துங்க. ஒரு கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா 3/4 கப்பு சேர்த்துங்க. வாசனைக்காக 3 ஏலக்காய் பீசஸ் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துங்க. கால் கப் தயிர் சேர்த்துங்க. தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாலே சேர்த்துக்கலாம். கால் கப் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மாதிரி எதுவும் இல்லாமல் சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயில் இருந்தால் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிங்க. நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சமாக எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பேட்ச் இதை கிரைண்ட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ 2வது பேட்சும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிங்க. ரவை இருக்கிறதுனால இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துங்க. அப்படி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா இதிலே நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுங்க. இப்போ நெய்யை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம கேக் ஒட்டாமல் வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துங்க. அதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிங்க. இப்போ ரெடி பண்ண பேட்டரை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தேவையான நட்ஸ் எல்லாம் இது மேலே தூவிக்கலாம். பாதாம், முந்திரி அந்த மாதிரி எல்லாத்தையும் தூவிக்கலாம். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததெல்லாம் அதையும் தூவிக்குங்க. டெக்கரேஷனுக்காக நம்ம இப்போ போடுறோம். இப்போ மூடி வச்சு 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சரியாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் வந்துச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிச்சு. இப்போ கத்தி வச்சு ஓரங்களில் நல்லா எடுத்து விடலாம். ஒரு தட்டை வச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பரான ஃப்ளஃபியான கேக் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.